Hi, hello, வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நவம்பர் மாதத்திற்கான திருமலை வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகுது. மற்ற எந்த திருமலை தரிசன டிக்கெட் புக்கிங்ஸ்லயும் இல்லாத அட்வான்டேஜஸ் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்ல இருக்கு. மற்ற எந்த திருமலை தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் ஒரு முறை நாம் அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நடுவில் இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்கிற ரூல் இருக்குது. ஆனால் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கில் அப்படி எந்த ரூலுமே கிடையாது. ஒரே மாதத்திலேயோ அல்லது ஒரே வாரத்திலேயோ அடுத்தடுத்த நாட்கள்லேயோ உங்களுக்கு எத்தனை நாட்கள் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை நாட்கள் அத்தனை நபர்களுக்கு ஒரே மொபைல் நம்பர் லாகின் ஒரே மெயில் ஐடி பயன்படுத்தி நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரே நபர் திருமலைக்கு ஒரு மாதத்தில் 2 அல்லது 3 முறை தரிசனத்திற்கு போக விருப்பப்படுறீங்கனாலும் இதே வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஒரே மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை ஒரே மெயில் ஐடி ஒரே ஆதார் நம்பர் ஒரே மொபைல் நம்பர் லாகின் பயன்படுத்தி நாம் புக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். 2க்கு மேற்பட்ட டிக்கெட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு லாக் அவுட் செய்த பிறகு மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின்ல நீங்கள் லாகின் செய்து மறுபடியும் 2 டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு எத்தனை தரிசன டிக்கெட் தேவைப்படுதோ அத்தனை தரிசன டிக்கெட்டுகளையுமே ஒரே மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். அந்த ஒரு டிக்கெட்லேயே 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். இந்த வர்ச்சுவல் கல்யாண உற்சவம் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா 2 பேருக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால 2 50 ரூபாய் லட்டுவும் ஒரு பிளவுஸ் பிட்டும் ஒரு உத்தரியமும் கொடுப்பாங்க. மற்ற 3 ஆர்ஜித சேவாக்கள் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும்தான் கொடுப்பாங்க. பிளவுஸ் பிட் மற்றும் உத்தரியம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 3 சேவாக்கள்ல ஏதாவது ஒரு சேவா டிக்கெட் நாம புக் பண்ணும் பட்சத்தில் ஒருத்தருக்கு டிக்கெட் காஸ்ட் 500 ரூபாய். 2 பேருக்கு புக் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய் நாம பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் திருமலையில் போய் நேரடியாக நம்ம சேவாவை பார்க்க முடியாது. சேவாவை நீங்கள் விருப்பப்பட்டால் டிவி அல்லது யூடியூப் சேனலில் SVBC சேனல் மூலமாக நாம் பார்த்துக்கலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் நீங்கள் தரிசனத்திற்காக செலக்ட் பண்ணக்கூடிய தேதியில் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயின் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணலாம் அல்லது ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். குழந்தைகளுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் செய்திருந்தாலும் அல்லது இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகியிருந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தாலும் அல்லது நேற்று வெளியான லக்கி டிப் ரிசல்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் அதே மொபைல் நம்பர் அதே மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸை TTD ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் 2 ஸ்டேஜஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ டைம் இருக்குனாலும் நீங்கள் இப்போவே செஞ்சு முடிச்சிடலாம். கரெக்டாக 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் புக் பண்ணணும்னா டிக்கெட் கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நீங்கள் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம ஒரு சேவா செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணணும். அதற்கடுத்து நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்து
பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். பேமெண்ட் செய்கிறதுக்கு 3 பேமெண்ட் மோட் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும் நம்ம கம்ப்ளீட் செய்து வைத்தால் இந்த டிக்கெட் இன்கம்ப்ளீட் டிக்கெட்டாக தான் இருக்கும். இந்த டிக்கெட்டை வைத்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு நாம் போகவே முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறோம்னா இந்த டிக்கெட்டை வைத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த சேவாவிற்காக பேமெண்ட் செய்த நாளில் இருந்து 1 வருடத்திற்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக தேதி செலக்ட் பண்ணி தரிசனத்திற்காக போகலாம். அது எப்படி பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் பேமெண்ட் செய்து முடித்த உடனே ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். அந்த பாப்அப் பாக்ஸில் டூ யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நவ், எஸ் நோ என்று 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த புக்கிங் மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் செஞ்சு முடிச்சிடுறீங்கன்னா நோ என்ற ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு போயிடும். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வெர்ச்சுவல் சேவா செலக்ட் செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே அவைல் தர்ஷன் என்ற ஒரு லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். இந்த லிங்கை கிளிக் செய்து நம்ம டிக்கெட் புக் செய்தால் மட்டுமே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போக முடியும். இந்த லிங்க்கை எப்போ கிளிக் பண்ணணும்னா இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக 3 மணிக்கு நீங்கள் வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் லிங்கை கிளிக் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வெர்ச்சுவல் சேவா செலக்ட் செய்து இந்த அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் செஞ்சிங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் எந்த நாள் நீங்கள் திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்க விருப்பப்படுறீங்களோ அந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. தரிசனத்திற்கான டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யாருடைய பேரில் இந்த டிக்கெட் புக் பண்ணிங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நோ பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா புக்கிங் சக்ஸஸ்ஃபுல் என்று சொல்லி நம்முடைய தரிசன டிக்கெட் புக் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட காரணத்தினால செகண்ட் ஸ்டேஜில் எந்த வித பேமெண்ட் ப்ராசஸும் இருக்காது. செகண்ட் ஸ்டேஜில் தேதி, டைம் ஸ்லாட், புக் நோ என்ற பட்டன் கிளிக் பண்ணணும். இவ்வளவு தான் நமக்கு செகண்ட் ஸ்டேஜில் செய்ய வேண்டிய வேலைகள். இந்த ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் செய்தால் மட்டுமே திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போக முடியும். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் புக்கிங்கில், அதாவது இன்று மதியம் 3 மணிக்கு நவம்பர் மாத கேலண்டரில் நீங்கள் எந்த தேதியும் டைம் ஸ்லாட்டும் செலக்ட் பண்ணீங்களோ அந்த நாள் நீங்கள் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக ஏடிசி சர்க்கிளில் ரிப்போர்ட் பண்ணி 300 ரூபாய் தரிசன கியூவில் 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் இன்றைக்கி 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும்போது வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் உங்களுக்கு அதிகமாக காட்டி நீங்கள் புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் எல்லா டிக்கெட்ஸும் புக் ஆகி முடிஞ்சிருச்சு, எங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியலை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் செய்த நாளில் இருந்து 1 வருடத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் இந்த அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் செய்து அந்த பர்டிகுலர் மாதத்திற்கான தரிசனத்திற்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நவம்பர் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டிசம்பர் மாதத்திற்கான வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போது நீங்கள் அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் செய்து டிசம்பர் மாதத்தில் ஒரு தேதியை செலக்ட் பண்ணி வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போது நான் நவம்பர் மாதத்திற்காக தான் இந்த வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணேன், எனக்கு இப்போ கிடைக்கல, அதனால் இந்த டிக்கெட்டுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னா ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா இதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. இந்த டிக்கெட் கேன்சல் செய்ய முடியாது என்பதனால ஆப்வியஸாக நமக்கு ரீஃபண்டும் கிடைக்காது. வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் இந்த டிக்கெட்டை நம்ம புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வைத்து டிடிடி ரூம்ஸ் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய பிளான் இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட் ஒரே டைமில் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அகாமடேஷன் ஓப்பன் ஆகக்கூடிய நாள் நீங்கள் அந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க்கும் நம்முடைய டிக்கெட்டுக்கு கீழே எனேபிள் ஆகாது.
திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன்லேயும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக ரூம் கொடுப்பது கிடையாது. கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தாலே நம்முடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் செய்து ஆன்லைன் மூலமாக டிடிடி ரூம்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதுதான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய கம்ப்ளீட் புக்கிங் ப்ராசஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.